கிறிஸ்தவ வாழ்வு என்ன நினைக்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடணும் பிரதர், அப்புறம் அவ்வளோதான் பிரதர், அப்படியே ஜெபம் பண்ணுவோம் பிரதர், ஆண்டவர் எப்படியாவது பிரதர் நடத்தி கொண்டு போயிடணும் பிரதர், அப்படியே பரிசுத்தத்தில் அப்படியே காத்துல அப்படியே பெறும் பிரதர், தட்ஸ் ஆல் பிரதர், எப்படியாயிலும் நான் பரலோகம் போயிடணும் பிரதர். இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வுன்னா என்ன? உங்க ஆவியில வாக்கு தத்தங்கள் கொடுத்துட்டாரு, வாக்கு தத்தத்தின் ஊற்ற உள்ள வச்சுட்டாரு. நீங்க இருக்கிறதே வனாந்திரமா இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன இருக்கிறது உள்ள? ஊற்று இருக்கு, உடன்படிக்கையின் ஊற்று இருக்கிறது. இப்ப உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள இருந்து வாக்கு தத்தங்களை எடுத்து நீங்க அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை என்ன பண்ணிட்டே இருங்க, நீங்க பருகி கொண்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பெரிதாகும். ஆனா ஆத்மா இருக்கு பாருங்க, அது என்ன செய்யும் தெரியுமா? டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வாக்கு தத்தத்தையே மறக்க வச்சு, ஊற்றையே மறக்க வச்சு, இருக்கிறதையே மறக்க வச்சு. ஆனா ஆகார்ட்ட என்ன புதுசா வாக்கு தத்தம் கொடுத்தாரு? அந்த வாக்கு தத்தம் என்ன செய்யப்பட்ட வாக்கு தத்தம்? ஏற்கனவே யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம்? ஆபிரகாம்கிட்ட 17ஆம் அதிகாரத்திலே கொடுத்துட்டார், 4 அதிகாரம் முன்னாடியே கொடுத்துருக்கிறாரு. ஆனா மறந்துட்டு பிள்ளை சாகப்போது. ஏன்? என்னுடைய வார்த்தையை மறந்துட்டு வச்சிருக்கிறது உடன்படிக்கையின் ஊற்றுக்குள்ள, அதை எடுத்து பருகிறத விட்டுட்டு ஆத்மாவை காத்துக்கொள்ளுங்க பிரதர். இதாங்க ஸ்பிரிட், இதான் கிறிஸ்தவ வாழ்வே. இதான்